அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11/2/2025 இன்று செவ்வாய்க்கிழமை. அற்புதமான நாள், தைப்பூச திருநாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தைப்பூச திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் கலியுக வரதன் கார்த்திகேயன் பழனி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பழனி முருகனின் அருளால், தண்டாயுதபாணியின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கட்டும். இன்று பூச நட்சத்திரம், லக்ஷ்மி குபேரருக்கும் ரொம்ப விசேஷமான நாள். லக்ஷ்மி குபேரரை பூஜை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். குறிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் மாலை நேரத்திலே லக்ஷ்மி குபேரரை பூஜை செய்து வாருங்கள். நிச்சயமாக ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்று இரவு 7:50 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது. இன்று இரவு 7:31 வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிலை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று மூலம் மற்றும் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. நாளை பௌர்ணமி திதி நாளை இரவு 8 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலிலே அதிரடி முன்னேற்றம் சிலருக்கு ஏற்படும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்குறதுக்கோ, இல்லை புதுசாக டைரெக்டாக புது வெஹிக்கிள் வாங்குறதுக்கு, கார் பைக் வாங்குறதுக்கான முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இருந்த பிரச்சனைகள் குறையும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கூட நல்ல ரிசல்ட் எல்லாம் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, மன நிம்மதியை தரக்கூடிய நாள். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடக்கும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வீட்டில் கொஞ்சம் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், இந்த வேலை வேண்டாம், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, வேறு வேலை ட்ரை பண்ணுவோம், இல்லை வேறு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சில நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள். இது எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூலோ யூனிவர்சிட்டியோ காலேஜோ. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், ஸ்நாக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு.
சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். ஐபி, பிபிஓ, கால் சென்டர், ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அட்வொகேட்டாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கலைஞர்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானை நீங்கள் துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிற பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கடகராசி என்பர்களே, அமைதியா இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் எல்லாம் அவசரமே படக்கூடாது. பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள ஃபாஸ்ட் யுகத்தில் யாருக்குமே பொறுமை நிதானம் கிடையாது. வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கை தேவை. டிரைவிங் பண்ணும்பொழுது கவனம் தேவை. டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்யணும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. வெளிநாட்டிலே கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மெரெயின் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய கோர்ஸை படிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் பெருமானை நீங்கள் வெண்ணெய் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். சொந்தமாக இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், காணி வாங்கணும், பூமி வாங்கணும், மனை வாங்கணும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி பழைய சொத்தை விற்கிறதுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். சொத்து விஷயத்தில் எப்போவுமே வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ பிரச்சனைகள் இருந்தால் வாராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். ரொம்ப வருஷமாக அது ட்ரை பண்ணி முடியலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். வாராகி அம்மனுக்குரிய ஹோமத்தை சிறப்பாக பண்ணணும். ஆகுதிகள் எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வாராகியின் அருளால் அந்த பிரச்சனைகள்லாம் குறையும். சொத்தை விற்க முடியும், சொத்தை வாங்கவும் முடியும். மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வியாபாரம் தொழிலிலே லாபம் அதிகரிக்கும். ஜவுளிக்கடை, துணிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு, அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு. தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அல்லது அது சம்பந்தமான டிஸ்கஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். குழந்தைகள், பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு லக்ஷ்மி குபேரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும். சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த் விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. நீர்க்கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கர்ப்பப்பையில் பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள்.
வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். வெளிநாட்டிலே சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். ரொம்ப நாளாக உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருளை வாங்கணும், ஒரு எலக்ட்ரானிக் கெஜெட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கான நல்ல நேரம் வந்தாச்சு. அதற்கான முயற்சியில் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். வாங்குவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மறுமணம், செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், பயன்படுத்திக்கங்க. வேலையில் கவனம் தேவை. அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள் அல்ல அதிகாரிகள் சிலருக்கு சில புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். பிள்ளைகள், குழந்தைகள் கேட்குற சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க, வாங்கி கொடுப்பீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை நீங்கள் வெத்திலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். அமைதியாக இருக்கணும். மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. என் வேலை உண்டு, என்னோட தொழில் உண்டு, வியாபாரம் உண்டு, உத்தியோகம் உண்டுங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை. ஊரை சுற்றுறது, பைக்கில் ரேஸ் பண்ணுறது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, ஃபோனில் ரொம்ப நேரம் நோண்டிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் தேவை. கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். ஈகோ வேண்டாம், பேசி தீர்த்துங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் சொந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பலசரக்கு கடை, மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக ட்ரைவ் பண்ணணும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், டயர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே ஐடி கம்பெனிகளிலே வேலை பார்ப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் பொறுப்பு மாற்றம் அல்லது இடமாற்றம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. பிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும். வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. வீட்டிலே இன்னொரு ரூம் போடணும், இல்லை இன்னொரு ஃப்ளோர் போடணும், இல்லை இன்னும் கொஞ்சம் அழகாக இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் வரும். தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிடைக்கிறத நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாடி வழிபடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி என்பர்களே, குதூகலமான நாள், மகிழ்ச்சியான நாள். ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி அது நடக்கக்கூடிய நாள். ஆனால் கொஞ்சம் செலவு தான் ஜாஸ்தியாகும். விரயத்தை கட்டுப்படுத்துங்க. வீட்டில் உள்ள பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு ஜாஸ்தியாகும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், டயாலிசிஸ் கிட்னிக்காக பண்ணிக்கொள்பவர்கள், இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்திலே கவனம் தேவை. புது கடன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை.
நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனை சிலருக்கு தீரும். உங்களுடைய பேசிக் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுற மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணி வழிபடுவாங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனம் ராசி என்பர்களே, நல்ல திங்கிங் தாட் சிந்தனை வரக்கூடிய நாள். இத்தனை வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணுறோம், இத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கோமே, இத்தனை நாளைக்கு தான் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறது, புதுசாக ஏதாவது பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் வரும். நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள், கோச்சா ரீதியாக இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு பயணங்கள் நன்மையை தரும். வெளிநாட்டிலே ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட துறையிலே ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க, வழிபடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்க மலேசியா பத்துமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.